ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருவாங்கல்ல. என்னன்னு கெஸ் பண்ணுங்க, சொல்லவா? இதுக்குள்ளார பிரியாணி, அதுவும் வெஜிடபிள் பிரியாணி, முட்டை, ஆனியன், அப்படியே இதில் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திறந்துட்டோம். இதை பிடிச்சி இதை எடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் வச்சுப்போம். அடுத்தது இந்த கிரேவி எடுத்து, கிரேவி ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து இங்கே வச்சுக்கணும். கிரேவி எடுத்து கொஞ்சமாக வச்சுக்கலாம். இதில் தான் நான் சாப்பிடுவேன். இப்போ நம்ம முட்டை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி எடுத்து நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன். நான் கொஞ்சமாக போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானாக ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். யாருமே இங்கே தொடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா தினக்கும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்வோம். இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்க்கலாம். சரி, சாப்பிட்லாம். சாப்பிட்றேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சூடாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக தான் கடிச்சு சாப்பிடுவேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்